லட்டு தயாரிப்பு விவகாரத்தில் திருப்பதி தேவஸ்தான போர்டை கலைக்க வேண்டும் என திரைப்பட இயக்குனர் மோகன் வலியுறுத்தியுள்ளார். இல்லை விலை குறைவாக செய்யணும்னு லட்டு தயாரிச்சிருக்காங்க. அந்த பாமாயில் மட்டும் இருந்தால் எங்கே மாட்டிக்குவோமோன்னு அதில் இந்த மாதிரி கொழுப்புக்கான ரசாயனங்களை சேர்த்துருக்காங்கன்றது ஆய்வறிக்கையில் நிரூபணம் ஆகிருக்கு. அதை செஞ்சவங்களை அதுக்கு உட்பட்ட அத்தனை பேரையும் கடுமையாக தண்டித்து திருப்பதி அந்த டைமில் அந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்டையை கலைச்சிடணும். அதிலிருந்து ஒருத்தரையும் திரும்ப அதில் நியமிக்கக்கூடாது. அனைத்து மாநிலங்களும், ஏன்னா திருப்பதின்றது வெறும் ஆந்திராவுக்கு மட்டுமான கோயிலாக இல்லை, அது உலகம் முழுக்க இருக்க இந்துக்களுக்கான ஒரு கோயிலாக இருக்கிறதால இந்தியா முழுக்க இருக்க குறிப்பிட்ட ஒரு 10 மாநிலங்களில் உறுப்பினர்களை சேர்த்து இன்னொரு புது தேவஸ்தானம் போர்டு அமைச்சு மிக பாதுகாப்பான முறையில் இனிமேல் அங்கேருந்து பிரசாதம் தயாரிக்கப்படணுன்றது அப்படி தான் என்னோடய தனிப்பட்ட கருத்தாக சொல்லியிருக்கேன். ஒரு விஜய் சார் மாநாடு நடத்தலாம், அரசியல் கட்சி தொடங்கலாம், எல்லாமே அவரோட உரிமை, அவங்க செய்யலாம். ஆனால் அவர் கேரளத்தில் இருக்கிற ஒரு ஓணம் பண்டிகைக்கு அதுவும் இந்துக்களோட பண்டிகை தான், அதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஒரு இந்து பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததை மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் அதை நான் சொல்லியிருந்தேன். இப்போவும் எனக்கு கருத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க எப்படி ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாங்களோ அது மாதிரி எந்த பாரபட்சம் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லணும். அநேகமாக தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.